பார்வை நேற்று வந்து விஜய் சேதுபதி வந்து பேச விடாமல் ஒரு மாதிரி தடுத்து போய் உட்காருங்க காதில் வேறு சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள். டீமில் சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல, போய் உட்காருங்க அப்படின்னா அதுவும் வந்து பிளான் பண்ணி அதுவே சொல்லிடுச்சு. ஆனால் பதிவு பண்ணிட்டு போயிடுச்சு எல்லாத்தையுமே. அதை கூட இன்னொரு 5 நிமிஷம் கூட பேச விடலங்க. ஒரு அட்லீஸ்ட் வந்து 5 நிமிஷம் தான் பேசினுச்சு. இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கொடுக்க வேண்டியதானே. ஏங்க எவங்க ஃபைனல் பார்க்க வந்தான்? பாதி பேர் வந்து பாரு பேசி முடித்தோடனே போய் படுத்துட்டாங்க. விஜய் டிவிலாம் அமர்த்தி போட்டுட்டு பல பேர் வந்து பாருக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னொரு நியூஸ் தெரியுமா உங்களுக்கு? பாருவும் கமருதீனும் ஜோடி சீசன் 3 இருக்குது பாருங்கள். ஜோடி ஆர் யூ ரெடியா அதில் வந்து போகிறாங்க. இப்போ நியூஸ் வந்திருக்கு. ஸோ 75% தான் கன்ஃபார்மு. ஸோ இன்னும் அஃபிஷியலாக வந்தால் தான் தெரியும். ஆனால் வந்து நியூஸ் என்னென்னா, சாண்டி, இந்த ஸ்ரீதேவி, இந்த ரம்பாலாம் இருப்பாங்களே, ஜட்ஜஸாக இருப்பாங்கள்ல, ஜோடி, அதுவும் விஜய் டிவி தான். ஸோ அதுக்காக தான் வர வச்சுருப்பாங்களோ ஃபைனலிஸ்ட்டுக்கு. ஸோ ஃபைனலுக்கு வர வச்சு ஸோ அப்படியே நீங்கள் வந்து அந்த ஷூட்டிங் போயிட்டு அந்த ஜோடியில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நம்ம பேச வந்தது என்னென்னா, விஜய் சேதுபதி வந்து பார்வை மட்டும் தடுத்தது கிடையாதுங்க. பல பேர் இப்படி தான் தடுப்பார். பார்த்துருக்கீங்களா? கமருதீனெல்லாம் பேசவே விட மாட்டார். பேசவே விட மாட்டான். கமருதீனை ஒரு தடவை எழுந்திரிக்கும் போது கலாய்ச்சி உட்கார வைக்கிறது. வாட்டர் மேனை கூட பேச விட்டுருவான். ஆனால் வந்து கமருதீனை பேசவே விட மாட்டான். நீ பார்த்துருங்க, ஒரு சனிக்கிழமையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையுமே ஷோவும் பார்க்குறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி ஷோலாம் பார்க்குறதே கிடையாதுங்க. சும்மா அந்த டீமை கொண்டு வந்து டீமோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கிரிப்டை அப்படியே கொண்டு வந்து அழகாக வந்து என்னென்ன இருக்கோ அதை இப்போ சொல்லிவிட்டு அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி சீனை மட்டும் பார்க்குறது. இப்போ எப்படி ரெட் கார்டு எப்படி கொடுத்தான், அதுவும் சொல்லியிருக்காங்க டீமு. கமருதீனுக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுத்துருங்க, மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க. பாருக்கு வந்து வார்னிங் கொடுத்தலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாரு மேலே தான் இவனை வன்மம் பிடிச்சி திரியிறானே. பாருவுக்கும் ரெட் கார்டு கொடுத்தா தான் நான் வருவேன், ஸ்டேஜுக்குள்ளே வருவேன், இல்லைனா செட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சி பண்ணது. எப்படி வந்து கமல் சார் வந்து பிரதீப்புக்கு வந்து நான் கொடுத்தே அவன் ரெட் கார்டு அப்படின்ட்டு போய் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார்ல. மாயா என்ன சொன்னாலும் வேத வாக்கு மாதிரி ஒன்று நம்பிட்டு பண்ணார் பாருங்க. அதில் தானே அவர் அழிஞ்சது. ஸோ அழியலை, நல்ல மனுஷன்தான். கமல் சார் இப்போ மிஸ் பண்ணுறோம் நம்ம. அதாவது பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுக்கும்போது நம்ம அவரை வந்து ஐயோ என்னடா இது இப்படி பண்ணிட்டார், இருந்தாலும் போகணும், ஹோஸ்டிங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்க சிம்பு தாங்க வரணும். எனக்கு தெரிஞ்சு சிம்பு வாங்கன்னு சொன்னோம். கடைசியில் பார்த்தா இப்போ கமல் சாரே வந்துருங்க, விஜய் சேதுபதியை பார்க்கும்போது கமல் சாரே வந்துருங்க அப்படி மாதிரி தான் இருக்குது. அடுத்த வருஷமும் வர்றேன்னு சொல்லியிருக்கான் விஜய் சேதுபதி. ஆனால் மதிக்க மாட்டாருங்க, கண்டஸ்டன்ஸை மதிக்கிறதே கிடையாது, மரியாதையே கிடையாது. அதுவும் பாருன்னா தனி வன்மம், திவாகருக்கு ஒரு வன்மம், கமருதீன் மேலே ஒரு வன்மம், சம்டைம்ஸ் வந்து வினோத் மேலேயும் வன்மம். ஆனால் வினோத்து, எப்ஜே, அப்புறம் கமருதீன் ஒரு தடவை உட்காந்து பேசிவிட்டாங்க தெரியுமா. அந்தாலும் பேசவே விட மாட்டான், அவனே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு தடவை பேசிவிட்டாங்க. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? சரியான சம்பவம் அது. அன்றைக்கி கூட கடுப்பாய் போய் வந்து கேட்டுட்டு இருந்தார் பாருங்க, என்னை பற்றி பேசுனீங்க, என்னை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணீங்க தானே நீங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்துன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே மட்டும் வந்து அந்த இதை காட்டுறது, வெஞ்சன்ஸை காட்டுறது. ஆனால் அரோராண்ணா அப்படியே ஓரமாக வலியுது. அரோரா பலூன் வேணுமா, பலூன் கொடுத்துரு, உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. திவ்யா மேலேயுமே வன்மம் தான். திவ்யாவையும் போட்டு கழுவி ஊற்றுவார். விக்ரம்னா குண்டு பையா, ஐ லவ் யூடா பையா அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி தான் இருந்திருக்கான் அந்த ஆள். ஷோ பார்க்குறதே இல்லைங்க. அமித்லாம் எப்படி விளாண்டார், த பெஸ்ட்டு கேப்டன்சினா அமித் கேப்டன்சி தான். ஆனால் ஷோவே பார்க்காம வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு கிளிப்ஸு 2 கிளிப்ஸை பார்த்துட்டு வந்துட்டு நீ சரியாகவே பண்ணல, அதே பண்ணலன்ட்டு நல்லா அந்த இந்த சீசன்லேயே ஒரு கேப்டன்சி நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து அமித்தோடது. கடைசியாக அந்த கொஞ்சம் சீனை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு அந்த நல்லா இல்லாதது மட்டும் பார்த்துட்டு வந்து ஒஸ்ட்டு கேப்டன்சியை மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டு போனான் தெரியுமா. எல்லாமே இந்த ஆள் இப்படி தான் பண்ணியிருக்கான். ஷோ ஆனால் இப்போ கேட்குறாரு அமித்து, நீ ஷோ பார்ப்பீங்களான்னு. நான் பார்ப்பேன், நான் சேவ் பண்ணி பார்ப்பறான், டவுன்லோட் பண்ணி. 24/7 பார்க்காம ஒரு ரிவ்யூவும் பண்ண முடியாது, ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது. 24/7 பார்க்கணும். பார்த்து அவன் எப்படி இருக்கான், கபோதி எவன் கேம் ஆடுறான், இவன் சும்மா பெஞ்சு தைச்சிக்கிட்டு இருக்கான். அரோராலாம் வேலையே பார்த்ததில்ல தெரியுமா, கிச்சனுக்குள்ளே வந்தது கிடையாது.
அரோராவை கேட்டதே கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஹோஸ்ட்டை மாற்றுங்கன்னு. ஆனால் வந்து சேதுபதி பார்த்தீங்களா, மன உடைச்சல்ல என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், மீம்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், நான் அடுத்த சீசனும் வர்றேன், இன்னும் நல்லா பண்ணுங்கள், வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போகிறான் பாருங்க. ஏன்னா ஃபேட்மேன்லாம் வச்சு கிழிச்சிட்டாரு. விஜித் வீவ் இருக்கார் பாருங்க அண்ணன், நம்ம தளபதி, அந்த ஆளும் போட்டு கிளிகிள்னு கிழிக்கிறாரு. இந்த ஜோ மைக்கேல் தான் ஃப்ராடு பாய மாதிரி பண்ணியிருக்கான். இந்த மிஸ்டர் ஸ்னூப்பி அவன்லாம் வன்மம் பாரு மேலே. விஜித் வீவு ஃபேட்மேன்லாம் வந்து பாருவுக்கு வந்து ஒரு ஹைப்பு, வேறு லெவல் ஹைப் ஏற்றியாச்சு. ஸோ அதாங்க மாற்றணும், ஹோஸ்ட்டை மாற்றணும். விஜித் வீவ்லாம் அடுத்த வருஷம் பண்ண மாட்டேன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஃபேட்மேனும் அடுத்த வருஷம் பண்ண மாட்டார். என்னத்தை சொல்கிறதுன்னு தெரிலங்க. நல்ல நல்ல ரிவ்யூஸ்லாம் வந்து பண்ண மாட்டேன்னு போகிறதுக்கு இந்த விஜய் சேதுபதி தான் காரணமே. அமித்லாம் பாருங்க, அமித்லாம் எப்படி கழுவி ஊற்றிருக்காரு, பார்வை மேலே டார்கெட் பண்ணுறது, கமுருவை டார்கெட் பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. பார்ப்போம், ஜோடி சீசனுக்கு வர்றாங்களான்னு பார்ப்போம். கமருதீனும் பாருவோம். விஜய் சேதுபதி அடுத்த சீசன் ஆச்சும் ஷோவை பார்த்துட்டு வாயா, 24 hours அட்லீஸ்ட் பாரு. சும்மா மண்டகணத்தோடையே வந்து ஷோ பண்ணிக்கிட்டு சனி ஞாயிறு வந்து எங்களுக்கும் பார்க்குற மாதிரி சுவாரஸ்யமாகவே இல்லை. கமல் சார் வந்து பிரதீப்பை தூக்குனதுனால நடந்துச்சு. நல்லா பண்ணியா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.